சாந்தி. எல்லோரும் பாபா நினைவில் குஷியாக இருக்கிறீங்களா? 15/4/2019 இன்றைய முறையின் தலைப்பு இனிமையான குழந்தைகளே. எல்லோருக்கும் சத்கதி கொடுக்குற வள்ளல் ஒரு சிவபாபா மட்டும்தான். பாபாவை தவிர வேறு யாராலையும் இந்த மாதிரி சுயநலமற்ற சேவை செய்ய முடியாது. அதாவது சத்கதி சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகிறாரு, ஆனால் அதுக்கு அவருக்கு எந்த விதமான பலனும் கிடையாது. இது தெரிஞ்சே பண்ணுறார். ஸோ அதனால தான் பாபா சொல்கிறாரு, என்ன மாதிரி சுயநலமற்ற சேவாதாரி யாரும் இருக்க முடியாது. புது உலகத்தை படைக்கணும் அப்படின்னா பாபா ஒரு முயற்சி பண்ணணும். அது என்ன முயற்சி? அஜ்மல் போன்ற பாவிகளை கூட லக்ஷ்மி நாராயணன் போன்ற பூஜிக்கத்தக்கவர்களாக மாற்றுற முயற்சி பாபா பண்ணுறார். அப்போ தான் சொர்க்கம் உருவாக்கி என்ன பிரயோஜனம்? குழந்தை இல்லைன்னா. ஸோ குழந்தைங்கள அப்படி மாற்றுற முயற்சி பண்ணுறார். பாவிகளை இல்லை அஜ்மல் போன்ற பாவிகளை நாராயணன் மாதிரி பூஜிக்கத்தக்கவராக மாற்றுறார். அஜ்மல்னால் யார்? தன்னுடைய சொந்த பொண்ணையே இச்சையாக பார்த்து காமம் வைத்தவர். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்கள கூட மாற்று. ஸோ அது அந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்கிற கலியுகம் இது இல்லையா? ஸோ இப்படி கலியுகம்னாலே அஜ்மல் நிரம்பியவர்கள், சத்தியுகம்னாலே நாராயணன் மாதிரி தூய்மையானவர்கள் நிரம்பியவர்கள். ஸோ இவங்களைத்தான் அப்படி மாற்றணும். அந்த முயற்சி பண்ணுறார். அஜ்மலை தான் நாராயணனாக மாற்றணும். குழந்தைகளாகிய உங்களை தேவதையாக்க பாபா முயற்சி பண்ணுறார். உங்களை தவிர மற்ற அனைத்து ஆத்மாக்களும் பரந்தாமத்தில் போய் ஓய்வு எடுக்க ஆரம்பிச்சிடும். எல்லோருமே கர்ம கணக்கை முடிக்கணும், சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு தகுதி அடைஞ்சு பிறகு பரந்தாம வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து சொர்க்கத்துக்கு வருவோம். ஸோ சொர்க்கத்துக்கு வர்றதுக்கு தகுதி அடையலைன்னா பரந்தாமத்தில் இருந்துக்கும். மற்றபடி கணக்கு வழக்கு இங்கேயே முடிச்சாகணும். ஸோ கணக்கு வழக்கு தண்டனை அனுபவித்து முடிக்கிறத விட பாபா நினைவிலிருந்து முடிக்கிறது தான் புத்திசாலித்தனம் இல்லையா? சரி, பாடல். பாவம் நிறைந்த இந்த உலகத்திலிருந்து அமைதி சுகம் நிறைந்த இடத்துக்கு எங்களை அழைச்சிட்டு போங்க பிரபுவே. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைங்களே, பாட்டை கேட்டீங்களா? ஆத்ம உணர்வில் இருக்கிறீங்களா? இது பாவம் நிறைந்த உலகம்னு உங்களுக்கு தெரியும். புத்தம் புது உலகமான சொர்க்கம்தான் புண்ணியம் நிறைந்த உலகம். அங்கே எந்த விதமான பாவமும் இருக்காது. அதனால தான் அதை ராமராஜ்யம்னு சொல்கிறோம். மற்றபடி இங்கே இருக்கிறது ராவண ராஜ்யம். இப்போ பாருங்கள், எல்லாரும் எவ்வளோ அழுக்காக எவ்வளோ துக்கமாக இருக்கிறாங்க. அதனால தான் தூய்மையாக்குபவனே வா, எங்களை தூய்மையாக்கு அப்படின்னு எல்லா மதத்துக்காரங்களும் கூப்பிட்றாங்க. எங்களை விடுவீங்க, இந்த துக்கத்துலேருந்து எங்களை காப்பாற்றுங்க, வாங்க வாங்கன்ட்டு. அதுக்கான வழியை சொல்லுங்கள். இந்த துக்கத்துலேருந்து தப்பிக்கிறதுக்கான வழியை சொல்லுங்கள். எப்போ பாபா வராரோ அப்போ தான் இந்த வழியை சொல்லி அனைத்து தர்மத்தின் ஆத்மாக்களையும் தன்னோடு அழைச்சிட்டு போகிறார். இந்த பூமியிலேருந்து அழைச்சிட்டு போயிடுறார். ஏன்னா இப்போ எல்லோரும் ராவண ராஜ்யத்தில் இருக்காங்க, எல்லாம் துக்கத்தில் இருக்காங்க, எல்லாரும் இதுலேருந்து தப்பிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ மற்ற அனைத்து தர்மத்தை ஆத்மாவையும் பரந்தாமத்தில் விட்டுறார். மற்றபடி எல்லாருமே இங்கே அழிக்கப்பட்டு தான் ஆகணும். உடல் அழியும். ஸோ உடலை விட்டு தான் ஆகணும். ஸோ குழந்தைகளாகிய உங்களை சுகதாமத்திற்கு தகுதியுடையவராக மாற்றுறதுக்காக பாபா இங்கே வந்திருக்கிறார். எல்லாருக்கும் நன்மை செய்கிறார் பாபா. அதனால தான் அவரை சத்கதி வள்ளல், அனைவருக்கும் நன்மை செய்யக்கூடிய கல்யாண்காரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கல்யாண்காரினா அனைவருக்கும் நன்மை செய்பவர். பாபா சொல்கிறாரு, குழந்தைங்களே இப்போ வீட்டுக்கு போகிற நேரம் ஆயிடுச்சு. எல்லா தர்மத்தை சார்ந்தவர்களும் இந்த அமைதியான உலகத்துக்கு போயாகணும். நிர்வாண தாமத்துக்கு, சத்தத்தை கடந்த அந்த உலகத்துக்கு போயாகணும். அங்கே தான் ஆத்மாக்கள் அமைதியாக இருக்கிற இடம். ஸோ அமைதி வேணும் அமைதி வேணும்னீங்க இல்லையா? வாங்க அங்கே. படைப்பவராக இருக்கிற இந்த எல்லையற்ற தந்தை வந்து
ஒவ்வொருத்தருக்கும் முக்தியும் ஜீவன் முக்தியும் கொடுக்குறார். ஏன்னா மனிதர்களுடைய பல ஜென்மத்து ஆசை ஒன்று முக்தி அல்லது ஜீவன் முக்தி. ஸோ அதை கொடுக்கக்கூடியவரோ ஒரு இறை தந்தை தான். குருமார்கள் வழியெல்லாம் கேட்டு 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 மீண்டும் மீண்டும் பிறவி தான் எடுத்தாங்க. ஏன்னா எல்லாரும் சொன்னது போய் அவங்களுக்கு உண்மை தெரியாது, இறைவனுக்கு மட்டும்தான் உண்மை தெரியும். அவர் தான் உண்மையை சொல்லி அழைச்சிட்டு போகிறாருன்னா அவருக்கு தானே எல்லா மகிமையும் இருக்கணும், எல்லா புகழும் அவருக்கு தானே இருக்கணும். ஸோ அந்த ஒரு இறைத்தந்தை, எல்லாருக்கும் சேவை செய்கிற அந்த ஒரு இறைத்தந்தையைத்தான் நாம் நினைக்கணும். அந்த இறைத்தந்தையே சொல்கிறாரு, நான் அந்த பரந்தாமத்து வசிப்பவன். இங்கேருந்து தூர தேசமாக இருக்குது. அது ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் தான் ஆரம்பத்தில் இருந்தது, சத்தியுக ஆரம்பத்தில். இப்போ அது இல்லை. அந்த தர்மம் இல்லாதனால்தான் துடிக்கிறாங்க, வாங்க வாங்கன்னு என்னை கூப்பிடுறாங்க. ஸோ அதனால் சரி என் குழந்தைங்க துடிக்க வேண்டான்ட்டு இங்கேருந்து அழைச்சிட்டு போகிறதுக்கு நான் வரேன். மற்றபடி இந்து தர்மம்னு ஒன்று கிடையவே கிடையாது. ஆதிசனாதன தேவி தேவதா தர்மம் தான் இருந்தது, அதைத்தான் நான் படித்தேன். ஆனால் அவங்க எப்போ தூய்மை இழந்துக்கிறாங்களோ அதுக்கப்புறம் அவங்க தங்களை தேவதைகள் சொல்லிக்கக்கூடிய அருகதையை இழந்துடுறாங்க. அதனால் தங்களை இந்துக்கள்னு சொல்லிக்கிட்டாங்க. மற்றபடி இந்து தர்மம்னு ஒன்று யாருமே நிறுவலை. அனைத்து மத சாஸ்திரத்திலும் ரத்தினமாக திகழ்கிறது பார்த்திங்கன்னா இந்த கீதை. ஏன்னா அதுதான் இறைவனுடைய மகா வாக்கியம். அந்த ஒரு சிவத்தந்தையைத்தான் இறைவன், கடவுள், தந்தை அப்படின்னு சொல்ல முடியும். ஸ்ரீகிருஷ்ணரையோ லக்ஷ்மி நாராயணனையோ யாரும் கடவுள்னோ தந்தைனோ தூய்மையாக்குபவர்னோ சொல்ல முடியாது. அவங்க ராஜா ராணி லக்ஷ்மி நாராயணன், அவ்வளோதான். ஆனால் அவங்கள அப்படி உயர்ந்த உலகத்தின் நம்பர் 1 மகாராஜா மகாராணியை மாற்றினது யார்? அவரு தான் கடவுள், அவரு தான் அப்பா. முதல்ல அவர் புது உலகத்தை படைக்கிறார். அந்த புது உலகத்தின் எஜமானனாக இந்த ஸ்ரீ நாராயணன் ஆகிறார். ஆனால் எப்படி ஆனார் அப்படின்னு ஒரு மனுஷனுக்கும் தெரியாது. பெரிய பெரிய பணக்காரங்கள்லாம் மிகப்பெரிய கோயிலை கட்டுறாங்க. அவங்கக்கிட்ட போய் கேளுங்க, நாராயணனுக்கு இவ்வளோ பெரிய கோயிலை கட்டுறீங்களே, ராஜாவாக உட்காந்துட்ருக்குறாங்களே, அந்த ராஜ்யத்தை இவங்க எப்படி அடைஞ்சாங்க தெரியுமா? உலகத்துக்கு எஜமானராக எப்படி ஆனாங்க தெரியுமான்னு கேளுங்க, யாருக்கும் தெரியாது. அப்படி என்ன உயர்ந்த காரியத்தை அதுக்கு முந்தைய ஜென்மத்திலேயோ அல்லது அந்த ஜென்மத்திலேயோ செஞ்சு இந்த உயர்ந்த பதவியை பலனாக அடைஞ்சாங்க? ஸோ யாருக்கும் இந்த விஷயம் தெரியல. அந்த நாராயணனாக இருந்தது நாம தான், அந்த தேவதா தர்மம் தான் நம்மளுடைய தர்மன்றதை நம்ம மறந்துட்டோம். தன்னுடைய உண்மையான தர்மத்தை மறந்ததுனால எல்லாரும் மற்ற தர்மத்துக்கு போயிட்டு அது வேறு சாட்சி கொடுக்குறாங்களாம், நாங்கள் இந்த மதத்துக்கு வந்துட்டோம், இந்த மதத்துக்கு வந்துட்டோம். அதுலேயும் குறிப்பாக இந்துவிலையும் பிராமணர் மாறினாங்கன்னா அது ஒரு பெரிய ஹைலைட். ஹிந்து பிராமின் கன்வெர்டட் டு கிறிஸ்டியானிட்டி, கன்வெர்டட் டு மெயினாக கிறிஸ்டியானிட்டியாக தான் இருக்கும், இஸ்லாம் மாறின மாதிரி தெரில. ஸோ அப்படி டெஸ்டிமோனியல் கொடுப்பாங்க. ஏன் மாறினாங்க? ஒரே காரணம், தன்னுடைய தர்மம் எதுனே தெரியல, அதனால் மாறிட்டாங்க. தன்னுடைய வீடே தெரியலன்னா யார் வீட்டுக்கோ போயிடுறாங்களே, அந்த மாதிரி. இப்போ எல்லாருக்கும் உண்மையான தர்மத்தை நீங்கள் இந்த செய்தியை கொடுக்கும்போது தானாக தன்னுடைய சொந்த தர்மத்தை தேடி ஓடியாந்துடுவாங்க. அதிலும் குறிப்பாக ஆதிசனாதன தேவி தேவதா தர்மத்தை சார்ந்தவங்க தன்னுடைய சொந்த அந்த தாய் மதத்திற்கு வந்துடுவாங்க. இது இங்கே மட்டும் கிடையாது, அதேமாதிரி கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவங்களும் வேறு மதத்துக்கு போயிருப்பாங்க இல்லையா, அவங்களும் இந்த கடைசி நேரத்தில் அந்த கிறிஸ்தவ மதத்துக்கு போயிடுவாங்க. இப்போ அந்த கன்று நடுறார் பாபா, ஆதிசனாதன தேவி தேவதா தர்மத்துடைய கன்று நடுறார். இதுதான் அங்கே பூந்தோட்டமாக இருக்க போகுது. இப்போ கண்ணாக வைக்கிறார். சங்கம் யுகன்றது கண்ணு வைக்கிற யுகம்.
யார் யார் உண்மையிலே எந்த தர்மத்தை சார்ந்த ஆத்மாக்களோ அது எல்லாமே அந்தந்த தர்மத்திற்கு போயே ஆகணும். இந்த நேரத்தில் இது சிருஷ்டி மரம். அதில் 3 முக்கிய கிளைகள் இருக்குது, அதாவது 3 முக்கிய தர்மங்கள். தேவதை தர்மத்தை சேர்க்காம, ஏன்னா ரொம்ப முக்கியமானது தேவதை. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா புத்த தர்மம், இஸ்லாமிய தர்மம், கிறிஸ்தவ தர்மம். அதுக்கப்புறம் அதிலிருந்து நிறைய கிளைகள் அப்படி இப்படின்னு விரிவடைஞ்சிட்டே போகுது. இந்த ஞானத்தை ஒரு தந்தையை தவிர வேறு யாருமே கொடுக்க முடியாது. பாபா சொல்கிறார், நீங்கள் எல்லாரும் அவங்கவுங்க சொந்த மதத்துக்கு இப்போ வந்தாகணும். ஒரு சிலர் சொல்கிறாங்க, நான் என்னுடைய உண்மையான தர்மம் சித்தர் மார்க்கம் தான்ப்பா, சந்நியாச தர்மம் தான்ப்பான்னு போயிடுறாங்க. நான் ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய பரம சிஷ்யன் தெரியுமோ அப்படின்றாங்க. பாபா கேட்குறாரு, அவங்க சந்நியாச தர்மம், துறவி மார்க்கம், துறவர மார்க்கத்தை சார்ந்தவங்க. நீயோ இல்லற மார்க்கத்தை சார்ந்தவன். இல்லற மார்க்கத்தை சார்ந்தவன் எப்படிப்பா சந்நியாச தர்மத்தினுடைய சிஷ்யனாக இருக்க முடியும்? சமசூப்பர் இல்லையா? ஸோ அப்போ உன்னுடைய தர்மத்தை பற்றியும் நீ ஆரம்பத்தில் எவ்வளோ தூய்மையான இல்லற மார்க்கத்தை சார்ந்தவன்றதையும் நீ மறந்ததுனால போய் சன்னியாசி இப்போ தூய்மையாக இருக்கிறத பார்த்தோன்னே அவனுக்கு பிடிச்சி போயிடுச்சு, அவனை குருன்னு சொல்லிட்டு இருக்கிற. ஆனால் நீ தூய்மையான இல்லற மார்க்கத்தை சார்ந்தவன் ஆரம்பத்தில். பிறகு தான் இந்த ராவணனால் அசுத்தமாகிட்ட. பாபா எல்லாத்தையும் புரிய வைக்கிற. நீங்கள் இல்லற ஆசிரமத்தை சார்ந்தவர்களாக இருந்தீங்க. உண்மையிலே பக்தி நீங்கள் தான் பண்ணணும், சன்னியாசிகள் பண்ண தேவையில்லை. அவங்க எதையுமே அடைய போகிறது இல்லையா? இறைவன்கிட்ட போய் என்னத்தை கேட்பாங்க? இறைவன் நீங்கள் செஞ்ச பக்தியின் பலனாக ஜீவன் முக்தியை கொடுக்கிறார். தர்மத்துக்கு தான் சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த உண்மையான தர்மம், ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை பாபா இப்போ படைக்கிறார். ஸோ ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்திற்கு திரும்புறதுனால உலகத்துக்கே எஜமானராக மாறுறீங்க. அவ்வளவு சக்தி அடையிறீங்க அப்பா கிட்ட இருந்து. ஒரு சர்வ சக்திவான் தந்தை தான் ஒவ்வொருத்தருக்கும் முக்தியும் ஜீவன் முக்தியும் கொடுக்கிறார். வேறு யாருமே கொடுக்கவும் முடியாது, முக்தி ஜீவன் முக்தியை அடையவும் முடியாது. தானாக இறைவன் கொடுக்கும்போது தான் அடைய முடியும். மற்றபடி இங்கேயே தான் வளர்ச்சி அடையதே தவிர யாரும் பரந்தாமத்துக்கும் போகிறதில்ல, சொர்க்கத்துக்கும் போகிறது கிடையாது. யாரும் வீட்டுக்கு போக முடியாது. ஏன்னா வீட்டுக்கு போனால் தான் சொர்க்கத்துக்கே வர முடியும், வீட்டுக்கே போக முடியாது. பாபா சொல்றார், அனைத்து தர்மத்தை சார்ந்தவர்களுக்கும் நான் சேவகனாக இருக்கிறேன். ஏன்னா எல்லாருக்கும் தானே நான் முக்தி ஜீவன் முக்தி கொடுக்குறேன், அதுக்காக தான் நான் வரேன். சத்யுகம் அதுதான் ஜீவன் முக்தி அப்படின்னு சொல்கிறது. மற்றபடி முக்தி எங்கே? பரந்தாமத்தில் இருக்கிறது முக்தின்றோம். அப்போ நீங்களே முடிவு பண்ணுங்கள், எது மிகவும் உயர்ந்தது? ரெண்டுமே உயர்ந்தது தான், பட் ரொம்ப உயர்ந்தது எது? சும்மா போய் அதாவது இந்த துக்கத்துலேருந்து தப்பிச்சு முக்திக்கு போயிடுறீங்க, ஸோ அது உயர்ந்தது தான். ஆனால் சும்மா அங்கே போய் தூங்கிட்டு இருப்பீங்க. ஆனால் அங்கேருந்து சொர்க்கத்தில் சுகத்தை அனுபவிக்கிறது தானே உயர்ந்தது. அதுக்கு தானே முயற்சி பண்ணணும். பாபா சொல்றார், ஆத்மாக்களே நீங்கள் எல்லோரும் ஒருவருக்கொருவர் சகோதரர்கள். அப்பா கிட்டேருந்து ஆஸ்தி அடையிறீங்க. எல்லோரும் அவங்கவுங்க பிரிவுக்கு போகிறதுக்கு உதவி செய்கிறதுக்காக நான் வந்திருக்கிறேன். அந்தந்த பிரிவுக்கு போகிறதுக்கு தகுதி அடைய வைக்க நான் வரேன் இல்லையா? இப்போ கிறிஸ்தவ தர்மத்தை ஆத்மானா அந்த கிறிஸ்தவ தர்மத்துடைய ஆரம்பத்துக்கே போகணும். ஆரம்பத்தில் எல்லா தர்மமும் நல்லா தான் இருக்கும், எல்லோரும் சதோ பிரதானமாக இருப்பாங்க. ஸோ அந்த இதுக்கு போகிறதுக்கு தேவையான யோக முறை கற்றுக் கொடுக்குறாரு. அப்படி இல்லாட்டினாலும் தண்டனை கொடுத்து அங்கே போக வச்சிடறாரு. ஆத்மாக்கள் தகுதி அடையலை அப்படின்னா அவங்க தண்டனை அடையிறாங்க.
ஏன்னா ஒவ்வொருத்தருடைய கர்ம கணக்கும் இங்கேயே முடிச்சிட்டு, கணக்கு வழக்கம் முடிச்சிட்டு தான் அவங்க வீட்டுக்கு போக முடியும் இல்லையா? எப்படி தூய்மையாச்சோ அதேமாதிரி தூய்மை ஆகி தான் போகணும். அது அமைதி தாமம், சாந்தி தாமம். அதுக்கு அடுத்ததாக சுகதாமம் இருக்குது. பாபா சொல்கிறாரு, நான் புது உலகத்தை ஸ்தாபனை பண்ணுறேன். ஆனால் அந்த புது உலகத்துக்கு போகிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணணும், உயர்ந்த பதவி அடையிறதுக்கு முயற்சி பண்ணணும், ஆத்மனுருக்கு வரணும். அஜாமில் போன்ற முழுமையான பாவிகளை முழுமையான தேவதையாக மாற்றுறேன் நான். எப்பொழுதுலேருந்து நீங்கள் இந்த பாவத்தின் பாதையில் நடக்க ஆரம்பிச்சிங்களோ அப்போத்துலேருந்து ஏனியில் இறங்கி இருக்கிறீங்க. உங்களுடைய சக்திகள் எல்லாம் குறைஞ்சி வந்திருக்குது. ஸோ பாவத்தின் பாதை அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா காமம், விகார பாதை. ஸோ அதனால் அது துவாபர ஆரம்பத்துலேருந்து ஆரம்பிச்சிது. அப்போத்துலேருந்து நம்ம இறங்கிட்டு தான் வந்திருக்கிறோம். இந்த 84 பிறவி ஏணிப்படியே இறங்கிறதுக்கானது தான். சதோ பிரதானமாக மேலே உச்சத்தில் இருந்த நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி சதோ ரஜோ தமோ பிரதானம் ஆயிட்டீங்க. ஆனால் இப்போ மீண்டும் சதோ பிரதானமாகணும். அப்படியே டேரெக்டாக தமோ பிரதானத்தை டேரெக்டாக சதோ பிரதானம் அப்படி ஆகிறதுக்கான யுகம் தான் இந்த புருஷோத்தம சங்கமயுகம். அந்த நேரத்தில் மட்டும்தான் நான் வரேன் முழு கல்பத்துலேயும். மற்றபடி நான் அப்ரஹாம் உடம்புலையோ புத்தர் உடம்புலையோ வர்றது கிடையாது. நடுவில் யாரோட உடம்புலையும் வர்றது கிடையாது. மிக உயர்ந்த புனிதமான புருஷோத்தம சங்கமயுகத்தில் தான் வரேன். ஸோ இப்போ பாபா சொல்கிறத கேளுங்க. நான் சொல்கிறத மட்டும்தான் நீங்கள் கேட்கணும், என்னை மட்டும்தான் நினைக்கணும். அப்போ தான் உங்களுடைய பாவம் அழியும். அப்போ தான் அது யோக அக்னின்னு சொல்ல முடியும் இல்லையா? தங்கத்தை சுத்தமாக்கணுன்னா அந்த நெருப்பு எரிஞ்சிக்கிட்டே இருக்கணுமா, நின்றுச்சுன்னா சுத்தமாகாது. அது மாதிரி தான் இதுவும். இது யோக அக்னி. ஸோ யோக அக்னியில் ஆத்மாவை போட்டு தூய்மையாகிற தூய்மையான பிராமணர்கள் நீங்கள். ஸோ தூய்மை ஆகிறதுக்காக காமத்தீயிலிருந்து இறங்கி ஞானத்தீயில் உட்காந்துருக்கிறீங்க, ஞான சிதையில் உட்காந்துட்ருக்கிறீங்க. ஒரு தந்தையினால் மட்டும்தான் இது அனைத்தையும் உங்களுக்கு விளக்கமாக சொல்ல முடியும். இன்னும் கேட்டால் கிறிஸ்து, புத்தர் இவங்கெல்லாம் கூட அந்த ஒரு இறை தந்தையைத்தான் நினைவு செஞ்சாங்க. ஆனால் என்ன, கடவுளை பற்றி அவங்களுக்கு துல்லியமாக தெரியாது, உங்களுக்கு தான் தெரியும். அதனால் உண்மையான ஆஸ்திகர்கள் நீங்கள் தான். படைப்பவரை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டீங்க, படைப்பை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டீங்க, சுயம் படைப்பவர்கிட்ட இருந்து இந்த ஞானத்தை தெரிஞ்சிருக்கிறீங்க. அதனால் இது தப்பாக போக வாய்ப்பே கிடையாது. ரிஷிகளுக்கும் முனிவர்களுக்கும் கூட இது தெரியாது. அவங்கள கேட்கும்போதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுப்பா, அது இதை பற்றியும் தெரியாது, அதை பற்றியும் தெரியாது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ரிஷி முனிவர்களுக்கு கடவுளை பற்றியும் தெரியாது, கடவுளுடைய படைப்பை பற்றியும் தெரியாது. சொர்க்கம் சத்தியமான உலகம், கொஞ்சம் கூட துக்கமே இருக்காது. ஆனால் இங்கே பாருங்கள், துக்கம்தான் இருக்குது. அதனால் மனிதனுடைய ஆயுளும் குறைஞ்சிடுச்சு. ஆனால் தேவதைகளுடைய ஆயுள் நீண்டதாக இருக்கும், 150 வருடம் இருக்கும். உண்மையான தூய்மையான யோகிகள் அவங்க. இங்கே இருக்கிறவங்க அழுக்கான போகிகள், எந்த நேரமும் புலனின்பத்திலேயே விழுந்து கிடக்கிறவங்க. இந்த ஏணிப்படியில் இறங்க இறங்க உங்களுடைய வாழ்நாள் குறைஞ்சிக்கிட்டே வர ஆரம்பிச்சுது. திடீர் மரணம் ஏற்பட ஆரம்பிக்குது. ஆனால் இப்போ இறைவன் 21 பிறகு எந்த நோயும் மற்ற ஆரோக்கியமானவர்களாக மாற்றுறார். தூய்மையாக்குறதன் மூலம், தூய்மையாகிற வழியை கொடுக்கறதன் மூலம். அந்த மாதிரி தந்தைக்கிட்டேருந்து உங்களுடைய ஆஸ்தியை நீங்கள் இப்போ எடுக்கணும். அந்த மாதிரி புத்திசாலி ஆகணும் இல்லையா? 21 பிறவிக்கு ஆஸ்தி கொடுக்க வர்றாருன்னா வாங்கிக்கிறவங்க தானே புத்திசாலி. இந்த நேரம் அலட்சியமாக தூங்கிட்டு இருக்கிறவங்கள புத்திசாலி. இப்போ ஸ்தூல தந்தை கொடுக்குற சொத்துனால அண்ணன் தம்பி அடிச்சிக்கலாம், பங்காளி பிரச்சனை வரும். கடன் வாங்கியிருந்தால் அது வேறு இன்னும் பிரச்சனை.
ஆனால் நம்ம அப்பா சிவத்தந்தை கொடுக்குற ஆஸ்தி எந்த விதத்துலேயும் உங்களுக்கு துக்கத்தையே கொடுக்காது. உங்களுடைய அழுவுறது, அலறது எல்லாமே நிரந்தரமாக முடிவுக்கு வருது. அப்போ அந்த மாதிரி ஆஸ்தியை எவனாவது வேண்டான்னுவானா? நீங்கள் எல்லாம் இந்த 5000 வருஷ நாடகத்தின் நடிகர்கள். ஒரு நடிப்பு முடிஞ்சோடனே அந்த காஸ்டியூமை மாற்றிட்டு இன்னொரு காஸ்டியூம் மாறிக்கிற மாதிரி நீங்கள் ஒரு உடலை விட்டுட்டு இன்னொரு உடலை எடுத்து வெவ்வேறு நடிப்பு நடித்து வந்திருக்கிறீங்க. ஸோ இது ஒரு நாடகம்னு புரிஞ்சுக்கோங்க, எல்லையற்ற நாடகம். பாபா கர்மத்தின் விளைவுகளை, விகர்மம் அகர்மம் பற்றி நமக்கு போதிக்கிறார். கிருஷ்ணருடைய ஆத்மா முழுசாக 84 பிறவியை அனுபவிச்சுட்டு 84வது பிறவியில் கடைசி நேரத்தில் இந்த ஞானத்தை கேட்குது சிவபாபா கிட்ட. பிரம்மாவுடைய பகல் மற்றும் இரவு, அவருக்கு எது பகல் இரவோ அதே தான் பிராமணர்களாகிய உங்களுக்கும் பகல் இரவாக இருக்குது. சத்தியுகம் திரேதாயுகம் தான் பிரம்மாவுக்கும் பிராமணர்களுக்கும் பகல், துவாபரயுக கலியுகம் தான் பிரம்மாவுக்கும் பிராமணர்களுக்கும் இரவு. இப்போ மீண்டும் பகல் வரப்போகுது, இரவு இருக்குது, மீண்டும் வரப்போகுது, விடிய போகுது. அமிர்த வேலையில் பாபா எழுப்புறார், எழுந்துறீங்க, நாராயணன் ஆகுங்க, தயாராகுங்கன்ட்டு. இப்போ மகா சிவராத்திரி பற்றி பேசுகிறாங்க, மகா சிவராத்திரி கொண்டாடுறாங்க. ஸோ எந்த இருட்டில் சிவபாபா பகல் விடிய போகுது அப்படின்னு நமக்கு சொல்கிறாரோ அந்த சங்கமயுகத்துடைய நினைவாக தான் மகா சிவராத்திரி கொண்டாடுறாங்க. ஏன்னா இப்போ பக்திங்கிற இரவு முடியுது, ஞானம் ஏந்திரிக்குது அல்லது விடியுது, ஞான மார்க்கம். ஸோ ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட சங்கமயுகம் எது? நாம் மீண்டும் சொர்க்கவாசிகளாக மாறிட்டு இருக்கிறோம். இதுவரைக்கு ஆழ்ந்த இருள் நிறைந்த இரவில் தடுமாறிட்டு இருந்தோம். நம்மளுடைய சொத்து சக்தி அனைத்தையும் இழந்தோம் பக்தியில் செலவு பண்ணி பண்ணி. இப்போ பாபா சொல்கிறாரு, நான் உங்களை அமைதி நிறைந்த உலகத்துக்கு, சுகம் நிறைந்த உலகத்துக்கு அழைச்சிட்டு போக வந்திருக்கிறேன். நீங்கள் உண்மையிலே சுகதாமத்தில் வசித்தவங்க. 84 பிறவி எடுத்து எடுத்து இப்போ துக்கதாமத்துக்கு வந்துட்டீங்க, மீண்டும் சுகதாமத்துக்கு அழைச்சிட்டு போங்கன்னு தான் கூப்பிட்டுட்டு இருக்கிறீங்க. ஸோ அதனால் இந்த பழைய உலகத்தில் பாபாவே வரார், சொல்கிறாரு, இது உங்கள் உலகம் கிடையாது, நான் உங்களுக்கு கொடுத்த உலகம் இது கிடையாது. இப்போ மீண்டும் உங்களுடைய உலகத்தை நீங்கள் உருவாக்குறீங்க யோக பலத்தின் மூலமாக, இல்லையா? பாபாவை நினைத்து நினைத்து அசுர குணத்தை ஃபுல்லாக எரிக்கணும், எரித்து தெய்வீக குணத்தை வளர்த்துக்கணும், இரட்டை அஹிம்சையாளர்களாக மாறணும். அதாவது காமன்ற கத்தியும் நீங்கள் எடுக்கக்கூடாது, மற்றவர்களுக்கு துக்கம் கொடுக்குற வார்த்தை சண்டை இதையும் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. அந்த மாதிரி அஹிம்சவாதிகள். உங்களுடைய வார்த்தை மற்றவர்களுடைய காயப்பட்ட இதயத்தை வருடி கொடுக்குற மாதிரி இருக்கணுமே தவிர நல்லா இருக்கிற இதயத்தையும் ஈட்டியால் குத்துற மாதிரி இருக்கக்கூடாது. நான் ஒவ்வொரு 5000 வருஷத்துக்கு ஒரு தடவை வரேன் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஏன்னா இது மொத்தமே 5000 வருட கல்பம் தானே தவிர லட்சக்கணக்கான வருடங்கள் கிடையாது. ஒருவேளை லட்சக்கணக்கான வருடங்கள் இருந்தால் இன்றைக்கி மக்கள் தொகை நிற்கிறது கூட இடம் இருக்காது. அப்போ அவங்க பாட்டு கண்டினியூஸாக போய் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, யுகம் யுகமாக நான் வருவேன்றாங்க, கோடிக்கணக்கான வருஷம் உலகம் இருந்துச்சுன்றாங்க. ஸோ அந்த நேரத்தில் தான் பாபா சொல்கிறார், ஒவ்வொரு கல்பத்திலையும் வர்றது நான் தான், எனக்கும் பார்ட் இருக்குது. பாபாவே வரலன்னா அவ்வளோதான், ஃபுல் அண்ட் ஃபுல் பொய்யாவே ஆகிட்டுருக்கும். நாடகத்தின் படி தான் நான் எந்த காரியமும் பண்ண முடியும். நாடகத்தில் எனக்கு இல்லாத பார்ட்டை நான் பண்ண முடியாது. ஏன்னா நானும் இந்த நாடகத்தின் பந்தனத்தில் கட்டப்பட்டிருக்கிறேன். துல்லியமாக நான் எப்போ வரணுமோ அப்போ தான் வரேன். மகா மந்திரத்தை கொடுக்குறார், மன்மனாபவ. ஏன்னா அதோடைய அர்த்தம் யாருக்குமே தெரியாது. ஆனால் கீதையில் இருக்குது, பட் அதோடைய அர்த்தம் யாருக்கும் தெரியாது. ஸோ அதை கொடுக்க தான் பாபா வரார்.
பாபா சொல்கிறார், தேகத்தின் அனைத்து தர்மத்தையும் தியாகம் பண்ணுங்க, என் ஒருவனை மட்டும் நினைவு பண்ணுங்க. நீங்கள் ஆத்மானு உணர்ந்து என்னை மட்டும் நினைவு பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா தூய்மை ஆகிடுவீங்க மறுபடியும். ஸோ குழந்தைங்க அப்பாவை நிரந்தரமாக நினைக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி முயற்சி பண்ண வைக்கக்கூடிய இறை ஆன்மீக உலகளாவிய பல்கலைக்கழகம் இந்த பிரம்மாகுமாரி தியான நிலையங்கள். இந்த மாதிரி வேறு ஒரு பல்கலைக்கழகத்தை உங்களால் பார்க்கவே முடியாது. இந்த ஒரு பல்கலைக்கழகத்தில் தான் கடவுளே வந்து உலகத்தையே மாற்றுற ஞானத்தை கொடுக்குறார். நரகத்தை சொர்க்கமாக மாற்றுறார். எதுக்கு? நீங்கள் ஆட்சி செய்கிறதுக்காக மாற்றுறார். ஸோ அந்த சொர்க்கத்துக்கு நீங்கள் ஆட்சி செய்ய தகுதி அடையணும்னா ஒன்றே ஒன்று தான் பண்ணணும், என்னை நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. அப்படியே தம பிரதான நிலையிலேருந்து சதவ பிரதானமாக மாறிக்கிட்டே இருப்பீங்க. ஸோ இந்த ஞானத்தை சொல்கிறதுக்காக நான் எடுத்த பாக்கியசாலி ரதம் இந்த பிரம்மாவுடைய உடல். யாருக்கும் சிவன் எப்படி பிறந்தார்னே தெரியல. ஏன்னா கடவுளுக்கு உருவமும் கிடையாது, பேரும் கிடையாது, அப்படி சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி பேர் உருவத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் இருக்க வாய்ப்பே கிடையாது. வானம்னு சொல்கிறாங்க, வானம் வந்து ஒரு வெற்றிடம்தான், அதுக்கு கூட பேர் இருக்குதுல்ல வானம்ன்ட்டு. அப்போ எப்படி கடவுளுக்கு பேர் இல்லாமல் இருக்கும்? கடவுள் வந்து உலக நன்மை செய்பவர் இல்லையா, கல்யாண்காரி. பக்தி மார்க்கத்தில் அவருக்கு நிறைய பேர் பபுல்நாத்னு பேர் வைக்கிறாங்க. பபுல்நாத்னா என்ன அர்த்தம்? முட்களின் தலைவன். ஸோ முல்லை மலராக்கக்கூடியவர். அவர் வந்து காமன்ற கத்தியிலிருந்து நம்மளை காப்பாற்றுறார், தூய்மையாக்குறார். துறவர மார்க்கத்தை சார்ந்தவங்க பிரம்மத்தை தான் கடவுள்னு நினச்சி அந்த பிரம்மத்தையே நினச்சிட்டு இருக்கிறாங்க. பிரம்மத்தை மட்டும்தான் நினைப்பாங்க. அவங்க தங்களை யோகின்னு சொல்லிக்கிறாங்க. என்ன யோகி? பிரம்ம தத்துவத்தோடு யோகம் வச்சுக்கிற யோகி, அல்லது ஒளியோடு யோகம் வச்சுக்கிற யோகி. ஆனால் அந்த ஒளி கரெக்டாக துல்லியமாக பாபா ஒளி எவ்வளோ பெருசு, அவருடைய குணம் என்ன, எதுவுமே தெரியாது. ஆனால் உண்மையில் அவங்க எதை நினைக்கிறாங்கன்னா ஆத்மாக்களின் இருப்பிடமான பிரம்மாண்டத்தை நினைக்கிறாங்க. பிரம்மாண்டம், பரந்தாமம், சாந்திதாமம், ஆத்மாக்களின் உலகம் எல்லாமே ஒரு இடத்த குறிக்கிறது. ஏன்னா அந்த பிரம்ம மகா தத்துவத்தையே அவங்க கடவுள்னு தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அப்போ கடவுளோடு தாங்கள் கலப்போம் அப்படின்னு நினைக்கிறது வந்து பிரம்மத்துக்கு போவோன்றது உண்மை. ஆனால் அங்கே ஒன்றும் ஆத்மா கரைஞ்சிடாது. அப்படி பிரம்மத்தோட கரையுது, ஐக்கியமாகுது அப்படின்னா ஆத்மா அழியுதுன்னு அர்த்தமாயிடுமே. அப்போ கீதையே தப்பாயிடுதே. பாபா சொல்கிறார், நான் மட்டும்தான் மேலேருந்து வர்றதில் உங்களுக்கு சரியான வழியை கொடுத்து முக்தி ஜீவன் முக்தியை கொடுப்பவன். அதனால் சிவத்தந்தையுடைய பிறந்த நாள் மட்டும்தான் வைரத்துக்கு சமமானது, கொண்டாடப்பட வேண்டியது. மற்ற எல்லாருடைய பிறந்த நாளும் சோழிக்கு சமமானது. அதுக்கு எதுக்கு லட்சக்கணக்கில் செலவு பண்ணி நேரத்தை வீணாக்கிட்டு இருக்கிறீங்க? ஏன்னா எல்லோருக்கும் ஜீவன் முக்தியை கொடுப்பவர் சிவபாபா தானே. இப்போ அவர் தானே வைரத்துக்கு சமமானவர். அவர் தான் உங்களை தங்க யுகத்துக்கு அழைச்சிட்டு போகிறார். பாபா வந்து உங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுக்குறார். இந்த ஞானத்தின் மூலமாக தான் நீங்கள் தேவதை ஆகிறீங்க. தேவதை ஆன பிறகு இந்த ஞானம் மறைஞ்சிடும். அதுக்கப்புறம் தேவை கிடையாது இல்லையா? அதனால் இந்த ஞானத்தினால தேவதை ஆகிட்டீங்க. தேவதை ஆன பிறகு எப்படி தேவதை ஆனீங்க அந்த ஞானம் உங்களுக்கு தெரியாது. இந்த ஞானத்தை கொடுத்தா படைப்பவரை பற்றியும் தெரியாது. இந்த படைப்பு அடுத்தது என்னென்ன ஆகும் அதுவும் தெரியாது. 3 கால ஞானம் நமக்கு பிராமண குழந்தைகளாகி நமக்கு இந்த சங்கமயுகத்தில் மட்டும்தான் தெரியும். சத்தியுகம் போனவொடனே மறந்துடுவோம். கடவுளும் அங்கே வரமாட்டார். எங்கே அமைதியும் சுகமும் நிரம்பி இருக்குதோ அங்கே அழைச்சிட்டு போங்க அப்படின்ற பாட்டை குழந்தைங்க கேட்டீங்க. ஸோ உண்மையிலே அந்த மாதிரி அமைதியான இடம் எது? பரந்தாமம். அதுக்கடுத்தது சுகம் நிறைந்த இடம் எது? சுகதாமம், அதாவது சத்தியுகம், சொர்க்கம். அங்கே திடீர் மரணமே இருக்காது.
ஸோ அந்த மாதிரி அமைதியும் சுகமும் நிறைந்த இடத்துக்கு அழைச்சிட்டு போகிறதுக்கு தான் அப்பா நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு பாபா சொல்கிறார். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங் பாப்தாதா கிட்டேருந்து. நம்மளும் பாப்தாதாவுக்கு குட் மார்னிங் சொல்கிறோம். இரவு வகுப்பு. இப்போ சூரிய வம்சமும் சந்திர வம்சமும் ரெண்டுமே உருவாகிட்டு இருக்குது. முந்தைய கல்பம் மாதிரி மீண்டும் உருவாகிட்டு இருக்குது. யாருக்குமே இந்த ரகசியமும் தெரியவும் செய்யாது. உங்களை மாதிரி அவங்க தூய்மை ஆகிறதும் கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஞானமும் யாருக்கும் கிடையாது. உங்களை மாதிரி யாரும் தூய்மையும் ஆகிறது கிடையாது. கடவுள் வந்துட்டாரு அப்படின்ட்டு அவங்க கேள்விப்பட்டால் உடனே அவரை நினைக்க ஆரம்பிப்பாங்க. இன்னும் போக போக லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் இதை புரிஞ்சுக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ அப்பா வந்துட்டாருன்றதை தெரிஞ்சுக்கிட்டு நினைக்க ஆரம்பிக்கிறதையும் பார்ப்பீங்க. அப்போ வாயுமண்டலம் அந்த மாதிரி ஆகிடும். என்ன மாதிரி ஆகும்? எல்லோரும் நம்பிக்கை இழந்து காணப்படுவார்கள் போர் காரணமாக, இறுதியில் வர போர் காரணமாக. அவ்வளோ மோசமாக இருக்கும். ஸோ எல்லோருக்கும் இதுதான் உண்மைன்னு உணர ஆரம்பிப்பாங்க. அப்போ உங்களுடைய வார்த்தைகள் பரவ ஆரம்பிக்கும். சொர்க்கம் உருவாகும். ஆனால் சொர்க்கம் இப்போ உருவாகிட்டு இருக்குது. அதே நேரத்தில் எல்லாருடைய மரணமும் தயாராகிட்டு இருக்குது. அந்த நேரம் மூச்சு திணறது கூட நேரம் இருக்காது. அப்படி ஒரு வினாடியில் டக்குன்னு மரணம் நேர்ந்துடும். அதுக்காக தான் இந்த அணுகுண்டெல்லாம் தயாரிக்கிறாங்க அப்படின்னு பாபா சொல்லியிருக்கார். இன்னும் போக போக நிறைய பேர் இதை நல்லா புரிஞ்சுக்குவாங்க. ஆனால் இப்போ இருக்கிற நீங்கள் எல்லோருமே அந்த நேரம் இருப்பீங்கன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் பேர் இறந்துடுவீங்க. முந்தைய கல்பத்தில் யார் இருந்தீங்களோ அவங்க தான் மறுபடியும் இருக்க முடியும். அந்த நேரத்தில் எல்லோரும் அந்த ஒரு இறைத்தந்தை நினைவில் மூழ்கி இருப்பீங்க. சத்தமும் குறைய ஆரம்பிச்சிடும் இல்லையா? அந்த போரில் எல்லாம் போய் அப்படியே அமைதியாக ஆரம்பிச்சிடும். அப்போ நீங்கள் பாட்டுக்கு உங்களை ஆத்மானு உணர்ந்து அப்பாவை நினச்சிக்கிட்டே இருப்பீங்களாம். கடைசி நேரம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஸோ சுற்றி நடக்கிறத எல்லாத்தையும் விலகிய சாட்சியாளராக பார்ப்பீங்க. அதேமாதிரி எல்லோரும் ஆத்ம உணர்வில் அப்பாவை நினைக்கிறதையும் பார்ப்பீங்க. அந்த அளவுக்கு மோசமான இயற்கை சீரழிவு நடக்க போகுது. ரொம்ப துயரமான சம்பவங்கள் நடக்க போகுது. இங்கே எல்லோருக்கும் தெரியும் தானே உலக அழிவு நடக்க போகுதுன்ட்டு. ஏன்னா உலகம் மாறிட்டு இருக்குது. நம்மளுடைய விவேகம் சொல்லுது கண்டிப்பாக உலக அழிவு நடக்கும் பாம் போட்டாங்கன்னா. மனிதர்கள் ஒருவருக்கு ஒருவர் நீங்கள் சத்தியம் பண்ணுங்கள், பாம் உபயோகப்படுத்த மாட்டேன்னு சத்தியம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் அந்த ட்ரீட்டி வைக்கிறாங்களே, நியூக்ளியர் ட்ரீட்டி அது இதுன்ட்டு. அது எல்லாமே என்னது, நாங்கள் உபயோகப்படுத்த மாட்டோம் அப்படின்ட்டு. ஆனால் உலகத்தை அழிக்கிறதுக்கு தானே அதை படைச்சது. அது அப்புறம் எப்படி உருவாக்காமல் இருப்பாங்க, உபயோகப்படுத்தாமல் இருப்பாங்க. ஆனால் குழந்தைங்க நீங்கள் இதை பற்றி கவலைப்படக்கூடாது, ரொம்ப குஷியாக இருக்கணும். ஏன்னா உங்களுக்காக புது உலகம் உருவாக்கப்பட்டிருக்குது. அந்த புது உலகம் உருவாகணும்னா பழைய உலகம் அழிஞ்சு தான் ஆகணும். ஒரு இறைத்தந்தை தான் அந்த புது உலகத்தை உருவாக்க முடியும். அங்கே எந்த விதமான தொந்தரவு துக்கத்துக்கான அறிகுறியே இருக்காது சொர்க்கத்தில். அதனால தான் அது பேரே சொர்க்கம், பேரடைஸ். இப்போ எப்படி நீங்கள் அப்பா மேலே அசைக்க முடியாத நிச்சய புத்தி வச்சுருக்கீங்களோ அதே மாதிரி போக போக எல்லோருக்கும் நம்பிக்கை வந்துடும் இல்லையா? அப்போ சித்தாந்தம் வேதாந்தம் எல்லாமே கட்டாயிடும். நம்ம கொடுக்குற ஞானம் மட்டும்தான் எல்லா இடத்துலையும் இருக்கும்.
நாட்டை கெடுக்கிறவங்க எல்லாம் சினிமா வச்சு தானே கெடுத்துருக்காங்க, எல்லாமே கட் ஆகிடும். அப்போ எல்லோருக்கும் நம்பிக்கை வர ஆரம்பிக்கும். யாரெல்லாம் இதை அனுபவம் பண்ணணும்னு இருக்குதோ அவங்க நிறைய அனுபவம் பண்ணுவாங்க. முன்னேற முன்னேற பார்க்கலாம். நீங்கள் இறுதியில் நீங்கள் எல்லோரும் அதிகமாக நினைவு யாத்திரையில் மூழ்கி இருப்பீங்களாம். இப்போ இன்னும் கொஞ்ச நேரம்தான் இருக்குது. இப்போவே நீங்கள் முழு முயற்சி பண்ணலை அப்படின்னா உங்களுடைய பதவி குறைஞ்சிடும். ஸோ முயற்சி பண்ணுறது கொஞ்சோண்டு நேரம் இருக்குது, முயற்சி பண்ணுங்கன்றார். எப்போ 69க்கு முன்னாடி. இப்போ இருக்குதுன்னே சொல்ல முடியாது இல்லை, எந்த நொடி வேணாலும் விசில் ஊதிடுவார். அதனால் கவனம் இருக்கணும். நல்ல முயற்சி பண்ணிங்கன்னா உயர்ந்த பதவியை அடைய முடியும். கடைசி நேரத்தில் உங்களுடைய நிலை அவ்வளோ அற்புதமாக இருக்கணும். பயங்கரமாக உங்களுக்கு காட்சிகள் கிடைக்க ஆரம்பிக்கும். ஒரு பக்கம் உலக அழிவும் நடந்துக்கிட்டே இருக்கும், முந்தைய கல்பத்தை போல. யார் அசைக்க முடியாத நிச்சய புத்தியும் இந்த சக்கரத்தின் ஞானமும் புத்தியில் சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்களோ அவங்க கடைசி நேரத்தில் சந்தோஷமாக இருக்க முடியும். ஏன்னா இது முடிஞ்சோடனே சொர்க்கம் வரப்போகுது அந்த சந்தோஷத்திலே இருப்பீங்க. எப்போ அது உங்கள் மைண்டுக்குள்ளே அசை போட்டுக்கிட்டே இருந்தால் தான். ஸோ ஆன்மீக குழந்தைங்களுக்கு குட் நைட். தாரணைக்கான முக்கிய சாரம்: இரட்டை அஹிம்சாவாதிகளாக ஆகுங்க. யோக பலத்தின் மூலம் நரகத்தை சொர்க்கமாக மாற்றுங்க. தமோ பிரதானமாக இருக்கிற நம்மளை சதோ பிரதானமாக யோக பலத்தின் மூலமாக மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஒரு அப்பா என்ன சொல்கிறாரோ அதை கண்ணை மூடிட்டு ஃபுல்லாக கேட்கணும். உண்மையான பிராமணர்களாகி யோக பலத்தின் மூலமாக யோக அக்னியில் ஆத்மாவை இட்டு பாவத்தை ஃபுல்லாக எரிச்சிடுங்க. நீங்களும் காமச்சிதையிலிருந்து எழுந்து ஞானச்சிதையில் உட்கார்ற மாதிரி மற்றவர்களையும் காமச்சிதையிலேருந்து எழுப்பி ஞானச்சிதையில் உட்கார வைக்கணும். வரதானம்: அப்பாவை தெரிஞ்சுக்கிட்டு தூய்மையை தன்னுடைய சுயதர்மமாக்கக்கூடிய விசேஷ ஆத்மா ஆகுங்கள். அதுக்கு விளக்கம் பாப்தாதாவுக்கு ரொம்ப பெருமையாக குஷியாக இருக்குதான். என்னென்னா தன்னுடைய ஒவ்வொரு குழந்தையும் விசேஷ ஆத்மா. அந்த குழந்தை வயசானவங்களாக இருக்கலாம், படிப்பறிவு இல்லாமல் இருக்கலாம், குழந்தையாக இருக்கலாம், இளைஞனாக இருக்கலாம், இளரவாசியாக இருக்கலாம். இருந்தாலும் உலகத்தின் முன்னாடி என் குழந்தை ரொம்ப விசேஷ ஆத்மா தான். உலகத்தில் ஒருத்தர் ஒரு பெரிய அரசியல்வாதியாக இருக்கலாம், பெரிய சினிமா நடிகராக இருக்கலாம், விஞ்ஞானியாக இருக்கலாம். ஆனால் கடவுளை பற்றி தெரியலன்னா அவங்க எதை தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்? அவங்களுக்கு என்ன தெரியும்? கடவுளை பற்றி தெரியலன்னா எதுவுமே தெரியலன்னு அர்த்தம். ஆனால் நீங்கள் எந்த அளவுக்கு நம்பிக்கையோட போதையோடு சொல்கிறீங்கன்னா அவங்கெல்லாம் தேடிட்டு இருக்கிறாங்க, நாங்கள் அடைஞ்சிட்டோம் அவரன்றீங்க. அதனால் குடும்பத்தில் இருந்துக்கிட்டே தூய்மையை ஃபாலோ பண்ணுறதன் மூலம் நீங்கள் தூய்மையான ஆத்மாவாக விசேஷ ஆத்மாவாக மாறி இருக்கிறீங்க. உங்கள் முன்னாடி அவங்களாம் ஒன்றுமே கிடையாது. ஸ்லோகன்: யார் நிரந்தரமாக சந்தோஷமாக தங்களுடைய மனசை வச்சுக்கிறாங்களோ அவங்களுக்கும் பிடிக்கும், மற்றவர்களுக்கும் பிடிக்கும். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.